வணக்கம். நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஷாலினி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சந்திப்பு பிரச்சார நடைப்பயணம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 36-35 வட்டங்கள் 14/8/2026 அன்று மாலை 5 மணிக்கு மீனம்பால் சாலை இந்தியன் வங்கி எதிரில் நடைபெற்றது. தலைமை தோழர்கள் கே. தேவா 36 வட்ட செயலாளர், பி. செல்வராஜ் 35 வட்ட செயலாளர், முன்னிலை கே. தட்சிணாமூர்த்தி, பி. பாபுராவ், தேவா, கலாம் ஜெயசங்கர், ரவி. பிரச்சாரத்தை துவக்கி வைப்பவர் கா. சுப்பிரமணி, த.ஒ.வ.இ. மாவட்ட செயலாளர். சிறப்பு உரை தோழர் மு. வீரபாண்டியன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர். தோழர் தா. கு. வெங்கடேஷ் வேம்புலி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர். தோழர் லி. உதயகுமார், மாநில குழு. தோழர் ஆர். எம். சந்தோஷ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பெரம்பூர் பகுதி செயலாளர். தோழர் ஆர். சுப்பிரமணி, எக்ஸ்.எம்.சி. மாவட்ட குழு. தோழர் ரா. கோட்டி சுரேஷ், ஆல் இந்தியா யூத் ஃபெடரேஷன் மாவட்ட தலைவர். தோழர் தா. செண்பகம், நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் விமென் மாவட்ட செயலாளர். தோழர் எஸ். சுந்தரம், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர். ஏ. அருள், ஆல் இந்தியா ட்ரேட் யூனியன் காங்கிரஸ் மாவட்ட பொது செயலாளர். ஆர். பார்த்திபன், பா. து. செயலாளர். ஆர். சிவகாமி, பா. து. செயலாளர். மாவட்ட குழு தோழர்கள் எஸ். பாஸ்கர், எஸ். காத்தவராயன், சி. ஜே. ஆனந்தன் மற்றும் ஜி. வெங்கடேஷ், முருகவேல், சூர்யா, மணி, ஜோசப் மற்றும் ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை பயணத்தை சிறப்பித்தனர். பிரச்சார பயணம் செய்கின்றோம். விலைவாசி உயர் வீணை கட்டுப்படுத்த செல்கின்றோம். பொதுமக்களின் கோரிக்கையை ஆட்சியை அகற்றுவோம், தேசத்தை பாதுகாப்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாடு முழுவதும் நடைபெறுகின்ற இந்த பிரச்சார பயண இயக்கம் ஆகஸ்ட் 6 முதல் 15 வரை நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகிறது. இதன் தொடர்ச்சியாக அகில இந்திய அளவில் தலைநகர் புதுடெல்லியில் இந்த மாபெரும் பேரணியும் பொதுக்கூட்டமும் நடைபெறும். நாளை மாலை சரியாக 5 மணி அளவில் நாடா தெருவில் இந்த பிரச்சார பயணத்தை இறுதியாக அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் டி. ராஜா அவர்கள் உரையாற்றுகிறார். மக்களின் அதிகமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேக அரசும் மக்களின் நலனை சரியாக செயல்படுத்துவதில்லை. அதிகமான சுகாதார கேடுகள், நிறைய பாதிப்புகள் இருக்கிறது. முக்கியமாக கொடுங்கையூரில் குப்பை மேடு அகற்ற வேண்டும். குப்பை மேட்டில் இருந்து நச்சு கிருமிகள் அதிகமாக பரவி பல நோய்கள் தொற்றுகளை பரவி வருகிறது. இது அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக கொடுங்கையூர் குப்பை மேட்டை அகற்ற வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை. இதை வலியுறுத்தி நடைப்பயண பிரச்சாரம் நடைபெற்றது. இறுதியாக இந்த பிரச்சாரம் இந்த முத்தமிழக 35வது வட்டக்கிளையில், அதாவது 36வது வட்டக்கிளையில் தொடங்கி 35வது வட்டக்கிளையில் இறுதியாக நிறைவுபடுகிறது. வணக்கம். 35வது வட்டக்கிளையும் 36வது வட்டக்கிளையும் இணைந்து இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக மக்களை சந்திக்கும் பிரச்சார நடைப்பயணம் தொடங்கி இருக்கிறது. இந்த பிரச்சார நடைப்பயணம் என்பது பாஜக அரசிடம் இருந்து இந்தியாவை காப்பாற்றவும், தமிழக மக்களுக்கான தேவைகளை எல்லாத்தையும் பூர்த்தி செய்வதற்காகவும், தமிழக மக்களின் நலன் கருதி இந்த பிரச்சார பயணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காரணம் என்றால் ஆமாம், மக்களை சந்திக்கும் போது ஒரு ஃபீட்பேக் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. மக்களுக்கு அடிப்படை வசதி தான் ரொம்ப முக்கியம். இப்போ எம்ஆர் நகரில் பார்த்தீங்கன்னா இங்கே மகப்பேறு மருத்துவமனையே கிடையாது. இப்போ எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஆரம், ராயபுரம், அந்த மாதிரி இந்த எக்மூர், இந்த மாதிரி பெரிய பெரிய மருத்துவமனைகளை தேடி தான் போக வேண்டியதாக இருக்குது. எத்தனையோ ஆட்சியாளர்கள் ஆட்சி ஆண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இது இந்த சட்டமன்றத்தை வேட்பாளர் அந்த எம்எல்ஏங்கிட்ட மனு கொடுக்குறாங்க.
நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக லெட்டரும் கொடுத்துருக்குறோம், இதுக்கான ஆர்ப்பாட்டங்களும் எடுத்திருக்கிறோம். ஆனாலும் இன்னுமே இதுக்கு வந்து ஒரு விடிவே இல்லை. இப்பொழுது வந்திருக்கிற தாவேக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வரோட தொகுதி ஆயிற்று. இந்த தொகுதியில், இந்த எம்ஆர் நகர் பகுதியில் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக மருத்துவமனை, அதாவது மகப்பேறு மருத்துவமனை கட்டி தருவாங்க என்பதை நாங்கள் இந்த பிரச்சார நடைப்பயண சார்பாக மக்களை சந்தித்த விதமாக இதை வந்து நாங்கள் அவங்க செஞ்சு தருவாங்கன்றதை நம்புகிறோம். முதல்வர் தொகுதி, இந்த தொகுதியில் வந்து இத்தனை நாள் 100 நாள் மேலே முடிஞ்சிச்சு ஆட்சிக்கு வந்து. மாற்றங்களோ அடிப்படை வசதிகளோ ஏதாவது ஒரு முன்னெடுப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி பார்க்குறோம்? இது வந்து அருமையான ஒரு கேள்வி. புதுசாக ஆட்சியாளர்கள், புது எம்எல்ஏக்கள் பகுதிக்குள்ளே வந்து மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கான பணிகளை ஆற்றி இவங்க வந்து எம்எல்ஏக்களாக வரல. ஏதோ மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றதுனால ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு பகுதியில் உள்ள தொகுதி எம்எல்ஏக்கள் என்ன பண்ணணும்னா, மக்களை வந்து மக்களோட மக்களாக சந்திக்கணும். ஜெயிச்சோம், சட்டமன்றத்தில் பேசணும், மீடியாவில் பேட்டி கொடுத்தோன்ற இல்லாமல் ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற எம்எல்ஏவும் மக்களை சந்தித்து மக்கள் குறைகளை கேட்பதன் மூலம் மக்களுக்கும் இவர்களுக்கான ஒரு தொடர்பு கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த மக்கள் பிரச்சனையும் தீர்க்க இது சரியான வழின்றதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் பதிவு பண்ணுறேன். என்னோடய பேர் டி செண்பகம். நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் மாவட்ட குழு உறுப்பினராக இருக்கேன். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் வடசென்னை மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறேன். நன்றி.